ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ப்ரூச் பெயின். ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்க பாருங்க இமேஜ், இதே இமேஜ் டிட்டோவாக போட போகிறேன். அதுக்கு நான் எப்பவும் போல் பட்டர் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். ஓவரால் ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதே மாதிரி எல்லாரோட கிட்லேயுமே வந்துட்டு நான் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். ஐபின்லேருந்து இந்த மாதிரி ரெட் கலர் ஐபின் இருக்குல்ல, எல்லா மெட்டீரியலும் நீங்கள் எதுவுமே தேடி அலைய தேவையில்லை. எல்லா மெட்டீரியல்ஸுமே உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்க, நான் ட்ரேஸ் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதாங்க, எனக்கு தேவையான பட்டர்ஃப்ளையை நான் ட்ரேஸ் எடுத்துட்டு இதுக்கடுத்து அப்படியே இப்போ நான் எங்கெங்கே வரைஞ்சிருக்கணும் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து ஐ ஷேப் வைக்கணும், மேலே அதை வைக்கட்டும். மிச்சம் எல்லா இருக்கிற இடத்துலையுமே அப்படியே நான் ஜர்தோசி தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கீழே ஒரு ஃப்ளாட்டான ஸ்பேஸ் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறையா பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த ஷீட்டுக்கும் ஓஹெச்பி ஷீட்டுக்கும் டச் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து செலோ டேப்பை ஸ்டிக் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது, கரெக்டாக. அதனால் ஆடி ஆடி அடையிறாங்க. அந்த அம்மா அப்பா ப்ரூச் பண்ணி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. இப்போ நமக்கு இவ்வளோ தான், நமக்கு பட்டர்ஃப்ளை தேவைன்னா ஓஹெச்பி ஷீட்டில் அங்கே வச்சுட்டு ஓஹெச்பி ஷீட்டை அதுக்குள்ளேயே கட் பண்ணணும். இது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு மட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாலே போதும். நிறைய ஷீட்டை வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டுலேயுமே படுற மாதிரி தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும். இப்போ இந்த இருக்குல்ல, இப்போ நான் வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, இந்த இருக்குல்ல இப்படி வச்சுட்டேன்னா, இப்படி வைக்கும்போது ஏதாவது ஒரு பக்கமாவது பட்டர் ஷீட் எனக்கு லேசாக தெரியுதா, ஒரு பக்கமாவது பட்டர் ஷீட்டில் அது வந்து லாக் ஆகிருக்கணும். அப்போ மட்டுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இப்படி இது பண்ணுறேன்னு பாருங்களேன், இந்த இருக்குல்ல, இப்போ இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு சீல் பண்ணுறேன்னா, சீல் பண்ணதுக்கப்புறம் நல்ல இங்கே இருக்குள்ள காற்று எதுவுமே போகக்கூடாது. இப்படி போகாமல் இப்படி வச்சு இங்கே ஒரு ஸ்பீடு. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்றதை நான் சொல்கிறேன் காமனாக. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ போடுறீங்கள, பார்க்கும்போது தெரியுது. 4 பக்கமே மறக்காமல் செக்யூர் பண்ணுங்கள். சின்னூண்டு இமேஜ் தான், இதுக்கு எதுக்குமா போயிட்டு 4 பக்கம்னா கண்டிப்பாக பண்ணணும். அந்த பார்த்திங்களா, அங்கேனுக்குள்ளே இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி எடுக்காமல் வச்சு செக்யூர் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இங்கேக்குள்ளே பட்டர் ஷீட் வெளியே லேசாக தெரியல, இங்கேனுக்குள்ளேயுமே ஒரு ஸ்டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரீசனுக்காகவும் மூவ் ஆகாது, அவ்வளோதான். இன்னும் இதுக்கடுத்து எதுவுமே இது கிடச்சா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சர்ஜிக்கல் டைப்பு பயங்கர ஃப்ளெக்சிபிளாக பிடிக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாதே வருது. ஸோ இது கிடச்சா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவும் போல தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் இருக்குது பாருங்கள் இடம், எல்லா இடத்துலையுமே நான் ஃபஸ்ட்டு வந்து நடுவில் ஸ்டிக் பண்ண வேண்டியது ஸ்டிக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ரொம்ப பெருசாக வரைகிறேன் மேம், நார்மல் சைஸ் தான் வரைஞ்சிருக்கேன். இங்கே வந்து நடுவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐ ஷேப் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐ ஷேப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் அனுப்பியிருப்பேன்ல, எல்லாரோட கிட்லேயுமே எடுத்து பாருங்கள், எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பாருங்கள், ஓகேங்களா. கிறிஸ்டல் ஸ்டோனையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நேராக அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்குள்ள ஃபுல்லாக ஊற வச்சு தானே இருக்க போகுது. ஸோ லைட்டாக டச் ஆகிற மாதிரி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். மிச்சப்படி ஓவரால் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு நான் ஜர்தோசி தான் கொடுக்க போகிறேன். எல்லா இடத்துக்குமே காம்பு முதற்கொண்டு எல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், ஓகேங்களா. சிஸ்டர், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவரால் நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்துட்டு நான் கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டேன். மேலே காம்புக்கு வந்துட்டு எப்பயும் போல் 2 வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குல்ல, அது வச்சிடலாம். உங்களுக்கு கலர் கிடைச்சா வைங்க, ஆனால் கோல்டு தான் அந்த சில்வர் மாதிரி எஃபெக்டில் இருக்குல்ல, அதுதான் மோஸ்ட்லி எஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த காம்புக்கு 2க்குமே வந்துட்டு நான் அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் காமிச்சேன்ல, ஸ்டோனுக்கு வந்து இது பண்ணிடுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க B7000 க்ளூ ஒரு நரம்பு மாதிரி வந்துகிட்டே இருக்குமான்னு சொல்லிட்டு. அது எப்போவுமே வரதாகவும் செய்யும், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ T9000 அடுத்து வந்திருக்குல்ல, அதுவுமே அதே மாதிரி தான். ஸோ அது வந்து அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கற்றுக்கணும், அவ்வளோதான். ஓகே, 2 பக்கமே நான் காம்பு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இங்கே நடுவில் சால்ட்ரிங் மிஷின் தான் யூஸ் பண்ணணும், அது டெக்னிக் சொல்லித்தரேன். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து கோல்டு கட் பீட் யூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இடம். அதே மாதிரி மேலே இருக்கிற இடத்துக்கும், மேலே இருக்கிற இடத்துக்கு கீழே கோல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். மேலேக்கு வந்து பாதி கோல்டு பாதி ரெட் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெட் யூஸ் பண்ணிடலாம். க்ளூ அப்ளை பண்ணி வச்சுட்டேன். நம்ம கிட்டில் இருக்கிற ஐட்டம் தான் எல்லாமே யூஸ் பண்ண போகிறேங்க. கோல்டு கட் பீட்லேயே குட்டி குட்டியாக கிடக்குல்ல, அந்த தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். க்ளூ வந்து நிறைய அப்ளை பண்ணுங்க மேம், அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும், ஓகேங்களா. இந்த கோல்டு கட் பீட் எல்லாரோட கிட்லேயும் இருக்குல்ல, குட்டி மேம், லாங் எடுத்துடாதீங்க, ரொம்ப குட்டி. அதை எடுத்துகிட்டு இங்கே இடத்துல யூஸ் பண்ணிடலாம். மொத்தமாக 5 வைக்கிற அளவுக்கு வரும், அவ்வளோதான்.
ஓகே, இங்கேயும் அதே மாதிரி யூஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் மேம், அப்போ தான் ஒர்க்கோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, 5 இடம் அப்ளை ஆயிடுச்சு. இங்கே எனக்குள்ளே கொஞ்சம் மட்டும் கோல்டு அப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு 3 கோல்டு வர்ற மாதிரி மட்டும். அதுக்கடுத்து மேலே வந்துட்டு நம்ம ரெட் ஆட் பண்ணலாம். நிறைய பேருக்கு கிட்டில் வந்து ரெட்டு கொடுத்துருப்பேன், நிறைய பேருக்கு வந்து க்ரீன் கொடுத்துருப்பேன். க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இதே மாடலில் நான் எங்கே ரெட்டு கொடுத்துருக்கோனோ ஆனால் வந்து நீங்கள் க்ரீன் கொடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, மெட்டீரியல்ஸ் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க மேம். கீழே ஸ்லிப் ஆகுது, கொட்டுது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பேச்சஸு இன்னொரு இப்போ நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி ஃபோட்டோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருதுன்னா அதுக்கு நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் அம்மா அப்பா ப்ரூச் பின் செஞ்சு யாரோ ஒருத்தவங்க உங்கள் பேட்ச் தான் நினைக்கிறேன் சேல் பண்ணியிருந்தீங்க 600 கிட்ட. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ரெட் எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்க ஸ்பேஸில். மிச்சம் இருக்கிறதுக்கு அந்த ரெட் டஸ்ட் இது வந்து ஆட் பண்ணிடுறேன். சுகர் பீடு ரொம்ப சிந்த வேணாம், கரெக்டாக அந்த இடம் எவ்வளோ ஆக்குப்பை ஆகுதுன்னு பார்த்துட்டு போடுங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இந்த இடம் எவ்வளோ ஆக்குப்பை ஆகுதோ அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து அந்த பெரிய பெட்டல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேல் பண்ணுறோமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ண வேணாமாம். ஏன்ற ரீசன் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் இதுக்கு பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வேணும், அதை பூரா நம்ம எங்கே போய் வாங்குறது, பர்ச்சேஸ்